அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். மீண்டும் நம்ம பாகம் 3ல் இணைகிறோம். இது 3வது பகுதி. இந்த பகுதியில் கை வெட்டுறது எப்படின்றது, அதாவது கையை தனியாக வெட்டி எடுக்கிறது இல்லை, ப்ளவுஸுக்கு கை வெட்டி தைக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு எப்படி வெட்ட போகிறோன்றத பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டி காட்டியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம். இதை எப்படி வெட்டுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நேற்று முந்தா நாள் வெட்டி அதில் மீந்த கிளாத் வந்து இங்கே இருக்குது. இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம இப்போ கை வெட்ட போகிறோம். இப்போ நமக்கு போதுமான அளவுக்கு துணி இருக்குது, பெருசாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கிளாத்தை நம்ம இப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா இது சின்ன ஸ்லீவ்ஸ் தான், துணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வெட்டின இடம். இது வந்து இந்த சைடு. இப்போ நம்ம இந்த சைடு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டில் இந்த கையை வெட்டுவோம். கையை எப்படி வெட்ட போகிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க. இந்த வேஸ்டெல்லாம் வந்து கிராஸ் எல்லாம் தெரியுதுங்களா, இதெல்லாம் போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். இப்போ பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம பேக்கில் எவ்வளோ விட்டுருக்கோம் பாருங்கள், கீழே இதே மாதிரி ஸ்லீவ்ஸில் விட்டுடுவோம். 1.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம 1.5 இன்ச்சு இங்கே விட்டுடுவோம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு தேவையில்லை, அதனால கிராஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறோம். வெட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து ஸ்லீவ்ஸோட லென்த்து வந்து பாருங்கள். ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குது, 5. கை லூஸ் வந்து 12. நார்மல் வந்து நமக்கு எவ்வளோ வரணும், 7 இன்ச்சு வரணும். சரிங்களா? இந்த 3 ஞாபகம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் ஸ்லீவ்ஸோட லென்த்து 5, தையலுக்கு 1/2 இன்ச்சு, அப்போ 5.5 இன்ச்சு. கை லூஸு 12. இது வந்து பிடிச்சி தைக்கிறோம், அதனால் இது கணக்கில் இல்லை. இந்த மார்க் மேலே வந்து 6 வச்சுக்குவோம். 6 2 12. அதாவது நம்ம டபுளாக போட்டிருக்கிறதுனால கையோட லூஸை பாதியாக வைக்கிறோம், 12. சரி, இப்போ நம்ம ஸ்லீவ்ஸோட நார்மலோட லூஸ், இந்த லூஸ் வந்து 7 இருக்குது. அப்போ நம்ம அதில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணி வைக்கணும். அப்போ 6, 6ல் பாதி 3. அப்போ இந்த மார்க்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 3 இன்ச்சு ஒரு மார்க் போடணும். புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செஸ்ட் இருக்கு இல்லைங்களா, செஸ்ட்டில் 10ல் ஒரு அளவு எவ்வளோ சொல்லுங்கள், 10 இது இருக்குது. 10ல் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். 30 10ஆல் டிவைட் பண்ணால் 3. அந்த 3 தான் நமக்கு கணக்கு. இப்போ அந்த 3 தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ அதை டபுள் ஆக்கி இங்கே வச்சோம்னா 6. பாருங்கள், 6 இன்ச்சு கரெக்டாக நான் 6 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 6 இன்ச்சு வச்சுட்டு இந்த 6 இன்ச்சுக்கு பக்கத்தில் பாருங்கள் பாதி 3 இன்ச்சு. இந்த 3க்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஃபோல்டிங் விட்டுக்குங்க. அதுக்கடுத்து ஸ்லீவ் லூஸ் எவ்வளோ இருக்கோ அது வச்சுருக்கிறேன். அது லென்த்து 5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு கூட்டி தையலுக்கு 5.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம அங்கேருந்து ஹார்மல் டவுன் இறக்கணும். அந்த டவுன் இறக்கிறதுக்கு செஸ்ட்டில் 10ல் செஸ்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அது. இப்போ 10 செஸ்ட் வந்து 30 இருக்குது. நமக்கு 30வே 10ஆல் வைக்கும்போது 3 கிடைக்குது. அந்த 3 இன்ச்சு நான் டவுன் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இருக்கான ஃபார்முலா. சரிங்களா? இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா, ஹார்மல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹார்மல் அளவு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு 7 இருக்குது. அதில் 7ல் 1 இன்ச்சு லெஸ் பண்ணுங்கள். அதுதான் இங்கே இந்த வைக்கணும். இப்போ நீங்கள் இப்படி வச்சாலும் அதுதான், இல்லை ஹார்மல் லெஸ் பண்ணி வச்சாலும் அதுதான். இப்போ நம்ம ஹார்மல் லெஸ் பண்ணி வச்சோம்னா 1 இன்ச்சு 6, 6ல் பாதி 3க்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து ஷோல்டரான வந்து நமக்கு முண்டா வந்து ரவுண்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலன்னா ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் போட்டுட்டு அது பாருங்கள் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது இந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கேல் நம்ம இப்படி வச்சோம்னா இந்த இடத்துல இது பாருங்கள் எப்படி போகுது. அவ்வளோதான், இங்கே வரைக்கும் போகுது. அப்படியே நம்ம இந்த ஸ்கேலை இப்படி மாற்றி இப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஸ்கேலை நீங்கள் மாற்றி வைக்க முடியாது. நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிளியராக ப்ராக்டிஸ் ஆகிடும். சரி, இப்போ இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். பக்கத்தில் தேவையான அளவுக்கு ஸ்கேல் அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம லூஸ் ஸ்ட்ரைட்டுக்காக வச்சுக்குவோம். இப்போ இது வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுனால இப்படி கொஞ்சம் 1/4 இன்ச்சு கிராஸாக பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ்ஸு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கிறோம். ஏன் இப்படி கிராஸாக கட் பண்ணுறோன்னா,
இப்போ பாருங்கள் இது மேட்ச் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல இப்படி மடித்து தைப்பாங்க. இப்படி மடித்து தைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடுச்சு. பாருங்கள் கொஞ்சோண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆனால் அது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடுச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுனால. அதே மாதிரி தான் நீங்களும் வந்து மடித்து தைக்கும்போது 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது கை வெட்டியாச்சு பாருங்கள். இந்த பேக் இருக்குது, பேக்கவை நம்ம இது கூட அப்படி கொண்டாந்து இந்த நேச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த மார்க்கிங்கை வச்சு கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக வரும். இது மேலே மார்ஜின் நமக்கு வந்து ஷோல்டரு பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ வந்து பிடிச்சி தைக்க போகிறோம். அதை விட்டுட்டு பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நமக்கு தைக்கிறதுக்கான கரெக்டான ஜாயிண்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான இடம். இப்போ நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 பக்கமும் இந்த மார்க் இருக்கும். அப்போ கை தைக்கும்போது இந்த லைன் மேலே தைச்சிட்டு போனோம்னா லூஸ் எல்லாம் டைட்டும் வராது, லூஸும் வராது, கரெக்டாக வரும். நார்மல் ஷேப்பு பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்த மாதிரியே தான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்போ மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கேருந்து எஸ் மாதிரி மறுபடியும் பெண்ட் அப்படியே போட்டுட்டு அப்படியே அந்த கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு எடுக்கணும். பாருங்கள் இந்த பீஸ் பாருங்கள் மேலேயும் கம்மியாக இருக்கும், கீழே இருக்கும். சென்ட்ரல் மட்டும் இந்த இடத்துல இந்த ரிங்கர்ஸ் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மேட்ச். இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, இதுதான் உங்களுக்கு பேக்குன்றது தெரியறதுக்காக. இப்போ பாருங்கள் கையோட அளவு நம்ம இதை மடிச்சோம்னா இதுதான் நம்ம கையோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு, இங்கே பார் பெல்ட்டு, கை இப்படி நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோவாக பண்ணி இப்போ நம்ம 3 பார்ட்டாக நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை நம்ம தைக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு புதுசாக போட்டுக்கிட்டே இருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இப்போ டீப் ஜாஸ்தி வைக்காமல் சும்மா லைட்டாக எடுத்து இருக்கிற அளவு அப்படியே மாற்றாமல் அப்படியே வெட்டி காட்டியிருக்கேன். இதுதான் வந்து க்ளோஸ் நெக்கு, பின்னாடி க்ளோஸாக இருக்கும், முன்னாடி மட்டும் நார்மலாக இருக்கும். நிறைய பழைய ஆளுங்களாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ வெரைட்டியாக ப்ளவுஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கிளாஸில் ஒன்று பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.